பெரியவரே கிளம்புனாரே கடைசா மாட்டு வந்திருக்கேன் சரியாகான்னு பாத்துக்குங்க. எதை பாத்துறா கிழவன்? சாமிக்கு பூ போட்டு நீங்க அதாங்க. ஆமாண்டா, சாமிக்கு பூ போட்டா கிழவன், மாமிக்கு பூ போட்டா குமர. பெரிய கண்டுபிடிப்பு. இந்த வார்த்தையை என் பொண்டாட்டி எதிரில நீ சொல்லிருக்கணும். மகனே உன்னை நான் பொடி போட்டிருப்பேன். லிஸ்ட் எடுத்து படுறா. காணா பருப்பு 3 கிலோ, மூணா பருப்பு 2 கிலோ, பீனா பருப்பு 4 கிலோ, தூணா பருப்பு 5 கிலோங்க. காணா பருப்புனா கடலைப்பருப்பு, மூணா பருப்புனா முந்திரி பருப்பு. அது என்னது பீனா பருப்பு? பிஸ்தா சாப்பிடுற அளவுக்கு நான் என்ன மஸ்தானா? சத்தியமா இது என் வீட்டுக்கு வந்த சாமான் இல்ல. எங்கயோ கல்யாண வீட்டுக்கு வந்து இடமா கொண்டு வந்துட்டேன். அங்க வைப்பா. என்னங்க நீங்க வந்த சரக்க திருப்பி அனுப்புறீங்க? பருப்பெல்லாம் கிலோ கணக்குல வந்திருக்கு, அதான் திருப்பி அனுப்புறேன். தம்பி நீ போப்பா. போடா, மூஞ்சி பாரு திருவோடு மாதிரி. என்னங்க தம்பி ஊர்ல இருந்து வர்றான்ல, அதுக்காக தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வர சொன்னேன். என்னது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா? எல்லாமே முடிச்சு முடிச்சா வந்திருக்கு. அதாண்டி நல்ல வாயை சம்பாதிக்கிறத நார வாயை திங்கிற மாதிரி நான் சம்பாதிக்கிறத உன் தம்பி திங்கிற இருக்குதே. தம்பி தம்பி தம்பிங்கிறீங்களே தவிர நாளைக்கு அவன் இந்த வீட்டுக்கு மாப்பிளைய வரப்போறானே, அது கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா? ஒவ்வொரு வீட்டுல மாப்பிளை வர்றாங்கன்னு சொன்னா ஆட்டை பிடிக்கலாமா கோழி பிடிக்கலாமான்னு பதப்பாங்க. இங்க என்னடான்னா ஒரு சிட்டுக்குருவிக்கே வழியை காணும். சிட்டுக்குருவியா? உன் தம்பிக்கு கழுகே பத்தாதுடி. எப்பா கோபிகிருஷ்ணா, உனக்கு மாலை எல்லாம் போட்டதே, கருணையே இல்லையே. என் மேல உனக்கு என்னப்பா காண்டு? நீ என்ன சிரிக்கிற? உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா? நானே கொடுக்கறேன். என்கிட்ட சொல்லாம போயிட்டியா பாபா? ஐயோ, மாலை போட்டு வரவேற்பேன்னு நினைச்சேன். இப்படி மாலை போட்டு செவத்துல தோகிறிய பாபா. எங்க அக்கா மூஞ்சில எப்படி பாபா முழிப்ப? லட்சுமிபதி லட்சுமிபதி அன்பம் இனிமையான குரல் என்ன கூப்பிடுவியா மாமா? இனிமையான மாமா என்ன கூப்பிடுவாங்க. லட்சுமிபதி நான் தாண்டா கூப்பிட்டேன். அடே மாமா, எல்லாரும் தாலிக்கு 3 முடிச்சு தான் போடுவாங்க. ஒக்கா கழுத்துல நான் 30 முடிச்சு போட்டிருக்கேன். தாலியை எல்லாரும் கட்டுவாங்க, அவ கழுத்துல நான் ஒட்டி வச்சிருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா? திட்டம் போட்டே வந்தியா? அக்கா வந்ததும் வராதுமா ஏங்க அவங்க கிட்ட தகராறு பண்றீங்க? யாரு? நானா தகராறு பண்றேன்? ஆமாண்டி, இந்த வீட்டுல நான் தானே இடிச்சு வாயேன். எல்லாரும் என் வாயவே வந்து கிண்டுங்க. அக்கா இது எனக்கா? ஆமாப்பா. மாமா இது எனக்கா? இது உனக்கு, இது உங்க அக்காவுக்கு. ஆமாண்டா, அவ சைவம், நீ அசைவம். ஐயோ, உள்ள போய் கையோட அந்த கோழி உரிச்சிருங்க போங்க. என்னங்க 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 இதுல உட்காருங்க. அதுக்கு நான் உட்கார மாட்டேன், சோறு கொஞ்சமா இருக்கு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன். இது ரெடி அநியாயமா இருக்கு. இந்த வீட்டுல நான் நினைச்ச இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? போடி. இது அநியாயம், அக்கிரமம். இத கேட்பாரு யாருமே இல்லையா? சோத்துக்குள்ள கோழி பண்ணையே குடி இருக்கு. ஏண்டி அவனுக்கு 6 முட்டை, எனக்கு 1/2 முட்டையா? சம்பாதிக்கிறது நானு, சாப்பிடுறது அவனா? என்னடா அது? ஆட்டுக்கால் சூப்பு. அக்கா மாமா கொடுக்கல சூப்பா? டேய், உங்க அக்காவுக்கு சூப் வைக்க தெரியுங்கிறத நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. ஏண்டி என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த வாசனையாவது எனக்கு நீ காட்டியிருக்கிறியா? மாமா சூப் சூப்பர். மோந்து பாருங்க. பாத்தியாடி, உன் தம்பி என்ன மோந்து பார்க்க சொல்றான். நான் என்ன நாய் பரம்பரையா? இந்தாங்கம்மா பழம் வறுத்தாச்சு. நீயே கொண்டு போய் வையுமா.
உன்னை பெத்து வளர்த்ததுக்கு இதானா மிச்சம்? ஏன் இதையும் அவனுக்கே வச்சிரா? தானோ கொஞ்சம் உப்பு போடு. கை எச்சில இருக்குன்னு தானே ஒண்ணு போட சொன்னேன், போடு. இல்லங்க மாமா, உப்பு போட்டா உறவா இருந்துடுங்க பெரியவங்க சொல்லுவாங்க. அப்ப பருப்பு போட்டா பாசம் போயிடுமா? உப்பு போட்டா உறவு அருந்துருமா? அத கொண்டா இப்படி. மதுரைக்கு மாவாட்ட கலெக்டர் வந்தார். இப்ப கலெக்டர் எல்லாம் மாவாட்ட ஆரம்பிச்சுட்டாங்களா? ஓஹோ, மாவட்ட கலெக்டர் வந்தார். பிரிச்சு படிச்சுட்டேன். செம்புதான் வச்சிருக்கேன்ல, ஊத்திட்டு போய்யா. என்ன வீம்பு வீராசாமி, என்ன தவிக்கமா இருக்கீங்களா? இல்ல, இப்ப என்ன பண்ணணுங்கிற? நான் என்ன மாத்திரை மருந்தா வாங்கி கொடுக்க முடியும்? வெளியில வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, காத்து வாங்கவான்னு கேட்டேன். காத்து வாங்கல, விக்க. நல்ல வியாபாரம். பாலை ஊத்திய. என்ன பால் தண்ணியா இருக்குது? மெதுவா கேட்கப்படாது. பதட்டத்துல பாதி பாலை கீழே ஊத்தி விட்டேன். எரும மாடு இன்னைக்கு தண்ணி அதிகமா குடிச்சிருச்சு. ஓஹோ, மாட்டுக்கு கூட குடிக்க தண்ணி கிடைக்குதா? மாட்டுக்கு கிடைக்குது, மனுஷனுக்கு கிடைக்கல. என்ன உன்னோட பெரிய விவகாரமா வச்சு பாலை ஊத்திட்டு போய்யா. ஊத்துறங்க. குடுக்க சொன்னார். என்ன யாது? எரும மாடு. யார பாட்டியா? எரும மாடு இல்லைங்க. ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணு இல்லப்பா. உன்னை என்ன செய்யலாம் பாரு. ஒரே மிதியா வீழ்ச்சி. வேணாங்க, வேணாம். உங்க உடம்புக்கு மிதிக்க வேணாம், ஊதுனாலே போதும். அப்பா, அவர் அடிக்காதீங்க. வயது. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பெட்ட அப்படம் உட்கார வச்சுக்கிட்டு இவன்கிட்ட லவ் லெட்டர் வாங்குவேன்? இவனுக்கு லவ் லெட்டர் கொடுக்கிற வயசாயுது. 60க்கு 60 சஷ்டி பூர்த்தி பண்ற வயசு. இந்தாங்க, அவ்வளவு கேவலமா பேசாதீங்க. இந்த வயசுல என்ன ஒரு காதல் பண்ணிட்டு இருக்கிறா, அது வேற விவகாரம். இந்த லெட்டர் நான் எழுதலைங்க. நீ எழுதலைன்னா பால், தயிர், வெண்ணெய் எடுப்பேன்னு எழுதி இருக்குதே. ஒரு பால்காரன் தவிர வேற எவையா வெண்ணெய் எடுப்பான்? தயிர் கிடைச்சா யாரு வேணும்னாலும் வெண்ணெய் எடுக்கலாமுங்க. இத நான் எழுதல. பின்ன எவையா எழுதினா? ஐயோ, அந்த அழகேசனும் அந்த வில்லங்கம் பொன்னுச்சாமி எழுதுனது. அவங்கள்ட்ட சொல்லி வை. சரியான ஆம்பளையா இருந்தா என் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்கட்டும். இந்த மாதிரி பொட்ட பயத்தாலுமா லெட்டர் எழுத வேண்டான்னு. என்னம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. பெரிய லைலா மஞ்சனு லவ்வா பண்றீங்க. நல்லா இருக்குங்க, ஜவ்வ கடிச்ச நாய் மாதிரி. யோ, அவங்கள வர சொல்லியா? சரிங்க. யோ, இங்க வாயா. ஏங்க கொஞ்சம் குழி. எதுக்குங்க? மறந்து போகாம இருக்கிறதுக்கு தான். மறக்கவே முடியாதுங்க. 2-3 எலும்பவே காணோம். வாயா. எனக்கு பயமா இருக்கு. பால்காரன காலை ஒடிச்சா, நம்மள கைய ஒடிச்சா என்ன பண்றது? கவலையே படாத, நான் எதுக்கு இருக்கேன்? நீ வீட்டுக்குள்ள போய் அடி வாங்கிக்கிட்டு நான் வந்துடுறேன். எங்க ஓடுறீங்க? இந்த பாரு, வீட்டுக்குள்ள போன உடனே பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்பான். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு. பொண்ணே கொடுக்க மாட்டான். ஏன் உருப்படாத ஐடியா எல்லாம் கொடுக்குறீங்க? ஐயோ, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவ வீம்பு வீராச்சான். நம்ம ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு. கேட்டுருமா? சார் 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 சார், என்ன ஒத்திரையுமே காணோம்? திறந்துகளுக்கு சத்தம் வருது. யாரை கேட்டா வீட்டுக்குள்ள வந்தீங்க? கேட்கறதுதான் வந்தோம், யாருமே இல்ல. அது கிடக்கட்டும். முந்தானத்து லவ் லெட்டரை கேவலம் பால்காரங்க இல்லையா கொடுத்து வர்றது? நான் அப்பவே சொன்னங்க, பெரிய மனுஷன் நல்ல மனுஷன் உங்ககிட்டயே கொடுக்கலாம்னு. இவர் தான் கேட்க மாட்டேன்ட்டாரு. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? என்ன விஷயம் வந்து? பொண்ணு பாக்க. ஒண்ணு இல்ல, உங்க பொண்ண இவர் கட்டிக்கணும், பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். அத நீ என்னையா சொல்றது? நான் என் பொண்ணை இவனுக்கு கட்டி வைக்க முடியாது. அட நீ என்ன சொல்றது? உன் பொண்ணை நான் கட்டிக்கிற மாட்டேன், அதை சொல்லத்தான் இங்க வந்தேன். அட நீ என்ன சொல்றது? என் பொண்ணு உனக்கு தான் கட்டி வைப்ப, நீ தான் பாப்பல. சரி மாமா. எப்படி வந்த காரியம் சக்சஸ் ஆயிருச்சு. அமுக்கு. என்ன முணுமுணுப்பு? உங்களை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பேர் என்ன? வீம்பு வீராசாமி. உன் பேரை எவையா கேட்டான்? உன் பொண்ணு பேரு மைனாவதி. நான் செல்லமா மைனா மைனான்னு கூப்பிடுவேன். மைனா,
என்ன நைனா? ஆனா ஒரு கண்டிஷன். என்னையா கண்டிஷன்? ஏர் கண்டிஷன். என் பொண்ணுக்கு அக்கா ஒருத்தி இருக்கா, சொக்கின்னு பேரு. அவளை நான் கட்டிக்கிறேன். என்ன நீ கட்டிக்கிறியா? சரி அதையும் ஓட்டிக்கிறேன். என் பொண்ணு என்ன பஸ் நினைச்சியா? காணாம போயிடுச்சியா? பஸ்ஸா? என் பொண்ணுயா, என் பொண்ணு. அவளை இங்க கொண்டு வந்து ஒப்படைச்சாத்தான் இவளை உனக்கு நான் கட்டி வைப்பேன். ஏன் சார் இப்படி குத்து மதிப்பா சொன்னா எப்படி? அடையாளம் ஏதாவது இருக்கா? நான் வச்சிருக்கிறேனே. அடையாளத்தை நீ வச்சுக்கிட்டு பொண்ணு எப்படியா நாங்க கண்டுபிடிக்க முடியும்? அடையாளம் இருக்குது. என்னது? தொடையில மச்சம். என்னம்மா? எனக்கு இவரை கட்டி வைங்க. உன் அவசரத்தை பார்த்தா நீயே இவனை கூட்டிட்டு ஓடிட போலுக்க. இந்த பாருங்கப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. முதல்ல காணாம போன பொண்ணு வந்தாகணும், அப்புறம் தான் கல்யாணம். என்ன இப்ப என்ன பண்றது? கவலையப்படாத, எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.